ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைடெக் அப்படிங்கிற ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் பத்தி நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஃப்ரீ பில்லிங் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். அதில பெய்டு வெர்ஷனே இதில இருக்கு. 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? உங்களுக்கு தேவையானப்பல நீங்க இத வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே நான் இன்னும் பெய்டு லைசன்ஸ் நான் வாங்கல. வாங்குறதுல நான் ஃப்ரீயா யூஸ் பண்றேன். இப்போ வந்து இதுல வந்து ஃப்ரீ லிமிடெட் வெர்ஷன் அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கும். இதுல வந்து குவிக் ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிரும். இதுல வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம இதுல வந்து கால்குலேட் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கும். நம்ம வந்து நியூ இன்வாய்ஸ் குடுத்தோம் அப்படின்னா, நம்ம வந்து புதுசா பில் போட்டுக்கலாம். இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. இதுல வந்து எவ்வளோ சம்மரி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பெய்டு வெர்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு சேல்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. நீங்க யாருக்காவது விக்கீங்க அப்படின்னா, இது நியூ இன்வாய்ஸ்ன்னு போய் நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். அதே சர்ச் அண்ட் மேனேஜ் இன்வாய்ஸ்ல நம்ம ஏற்கனவே என்ட்ரி போட்ட இன்வாய்ஸ நம்ம தேடிக்கலாம். இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இதுல குடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீ. அதே மாரி பர்ச்சேஸ்னா இப்போ வந்து நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து நம்ம கடையில இருந்து கஸ்டமருக்கு போடுறது பில்லு. அது என்ன நம்ம வந்து ஒரு கம்மியான ரேட்டுக்கு இப்போ வந்து ஒரு ரூ. 10 பொருள் நம்ம வெளிய விக்கிறோம் அப்படின்னா, அந்த பொருள நம்ம ஒரு ரூ. 6 ரூ. 7க்கு நம்ம வாங்கியிருப்போம். அதுதான் பர்ச்சேஸ். உற்பத்தி பண்றவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கி வாங்குறது பர்ச்சேஸ். அந்த பர்ச்சேஸையும் நம்ம இதுல வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து எவ்வளவு லாபம் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம தெளிவா இதுல பாத்துரலாம். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இருக்கலாம். அப்புறம் உங்க பேங்கிங் டீடைல்ஸ்ல வந்து நீங்க அக்கௌண்ட் உங்க பேங்க்ல அக்கௌண்ட் எடுக்கிறீங்க. நீங்க உடனே ஒண்ணு நினைக்கலாம், இது வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் செக் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்லாம் செக் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து இன்டர்நெட் பேஸ்டு கிடையாது. அதனால உங்க இதை யாரும் ஹேக் பண்ண முடியாது. இது ஆஃப்லைன் சாஃப்ட்வேர். நீங்க வந்து உங்க லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டர் வந்து கரண்ட் இருந்தா போதும். லேப்டாப்னா சார்ஜ் இருந்தா போதும். நீங்க இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதுக்கடுத்து எக்ஸ்பென்ஸ் ஏதாவது நம்ம செலவு ஏதாவது பண்றோம் அப்படின்னா, இல்ல ஆட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லி ஏத்திக்கலாம். அப்புறம் கிளைண்ட்ஸ், அதாவது நமக்கு ஏதாவது ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்க டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். ரெகுலர் கஸ்டமர்ஸ்னா பாத்தீங்க அப்படின்னா, ஆட் கிளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அடுத்தது ரிப்போர்ட், ஸ்டாஃப் எல்லாமே நம்ம இதுல பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. இப்படிதான் இருக்கும் அந்த கிளைண்ட் இன்ஃபர்மேஷன். இதுல அவங்க போட்டோ நீங்க இது பண்ணிக்கலாம். அவங்க நேமு, அவங்க அட்ரஸ், ஸ்டேட்டு, அவங்க ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே நீங்க இதுல கொடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்டுங்கிறதுல போய் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அவங்க நமக்கு எவ்வளவு தரணும் அப்படிங்கிற விஷயம் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டிக்கு நம்ம இப்போ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த ஜிஎஸ்டிக்கான ரிப்போர்ட் எல்லாமே ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B எல்லாமே இதுல இருக்கு. அதுக்கப்புறம் கீழே மாஸ்டர் அப்படிங்கிறதுல நம்ம ஏதாவது இப்போ கடையில் உள்ள ப்ராடக்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கேன் அப்படின்னா, அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நேம் பார்த்து பில் பார்த்து பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இதில் ஃபர்ஸ்டே ஆட் ப்ராடக்ட்ஸ், இப்போ அதில் வந்து டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. இதுக்கு இவ்வளோதான் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்டே இதில் ஏற்றுனா கூட ஏற்றிக்கலாம். அடுத்ததுல டூல்ஸ்ன்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுற டூல்ஸு. நம்ம வேணும்னா நம்ம பார்கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளாம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு பார்கோட் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படினால நம்ம இதுல நம்ம பார்கோட் ஈஸியா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எம்எஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. நமக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கிளைண்ட்ஸ்க்கு வந்து இவ்வளவு பேலன்சிங் தரணும் அப்படிங்கிறதுக்கான எஸ்எம்எஸ் ஃபெசிலிட்டியும் இதுல நமக்கு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி இந்த ஆப்ல இருக்கு. இது இது வந்து ஃப்ரீ. இது டவுன்லோட் பண்றதுக்கு டோட்டலி ஃப்ரீ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையாங்கிறது நீங்க வந்து யூஸ் பண்ணி உங்க லேப்டாப்ல டெஸ்க்டாப்ல நீங்க டவுன்லோட் பண்ணி கூட நீங்க பார்த்துட்டு சொல்லலாம். இது எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் கூகுள் குரோம்ல வெறும் ஹைடெக் டவுன்லோடுன்னு அடிச்சிருக்கேன். இதுல வந்து ஃப்ரீ பில்லிங் சாஃப்ட்வேர்னு முதல்லே வரும். அதுல வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய பிசி இல்லைன்னா டெஸ்க்டாப் வந்து விண்டோஸ் 7, 8, 8.1 அண்ட் 10 இருக்கணும். அப்படின்னா தான் இது அக்செப்டபிள். அப்புறம் வந்து ரேம் வந்து ஒரு 1 GB இருக்கணும்னு இருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் 1 GB இருக்கும். 250 MB ஸ்பேஸ் வந்து இது பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்க டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க
குடுத்தீங்கன்னா, இது வந்து டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆகி தன்னால இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சுரும். இதோடைய மெயின் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மகாராஷ்டிரால இருக்கு. இதுதான் அவங்க இந்த நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க எப்போ கான்டாக்ட் பண்ணீங்கனாலும், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் வந்து அவங்களுக்கு தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஃபுல்லுமே இங்கிலீஷ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்ல ஃப்ளூயன்சி இங்கிலீஷ்ல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து டைரக்ட்டா நீங்க அவங்ககிட்டயே பேசிறலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக கேட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து என்ன ஃபெசிலிட்டி இருக்கு அப்படிங்கறது இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் நீங்க பிரஸ் பண்ணிருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எடிஷனுக்கும் பிசினஸ் எடிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். எல்லாமே ஃப்ரீ எடிஷன் உள்ளது எல்லாமே பிசினஸ் எடிஷன். ஐ மீன் பிசினஸ் எடிஷன்னா பெய்டு வெர்ஷன், வேற ஒண்ணும் இல்ல. மந்த்லி வந்து ஃப்ரீயா வந்து ஒரு நீங்க சின்ன கடை தான் வச்சிருக்கீங்க, ஒரு மாசத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பில் தான் போகும், ரொம்பலாம் எனக்கு போகாது. இல்லன்னா வந்து 1, 2 பேருக்கு தான் இந்த மாரி பில் அடிச்சு நான் குடுக்க வேண்டியிருக்கும். ஒரு பெட்டி கடை தான் வச்சிருக்கேன். ஆனா 1, 2 பேர் இந்த மாரி பில்லு கேட்பாங்க. அப்டின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ எடிஷனே போதுமானது. இல்ல நான் ஒரு பெரிய பிசினஸ் பண்றேன் அப்டின்னா, நீங்க வந்து இந்த பிசினஸ் எடிஷன் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அதுதான். அடுத்தது வந்து பர்ச்சேஸ். அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் பில். நம்ம வந்து உற்பத்தி பண்றவங்க கிட்ட இருந்து வாங்குறது. அதுவும் அதே மாரி தான். நம்ம வந்து ஒரு 10 பில் தான் அதுல மாரி ஏத்த முடியும். அது என்ன பிசினஸ் எடிஷன்னா அன்லிமிட்டட். அந்த இது குடுத்துருக்காங்க. அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டாஃப் வந்து நம்ம வந்து நமக்கிட்ட யார் யார் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஸ்டாஃப் டீட்டெயில்ஸும் நம்ம ஏத்திக்கலாம். வேணும்னா நம்ம வந்து பயோமெட்ரிக்கும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போ அவங்க உள்ள வாராங்க, போறாங்க, இன்னைக்கு அட்டெண்டன்ஸா இல்லையா, இன்னைக்கு அவங்களுக்கு சேலரி எவ்வளோ, எல்லாமே இதில் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ஃப்ரீ எடிஷன்னா ஸ்டாஃப் வந்து அலௌடு ஒன்று தான். ஏன்னா ஃப்ரீ எடிஷன் வந்து ஒரு சின்ன கடைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பெட்டி கடை அப்படி ஒரு சின்ன பெட்டி கடை அப்படின்னா அதில் வந்து ஒரு லேபர் தான் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க எடுத்து கொடுக்குறக்கு. நிறைய லேபர்ஸ்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன பிசினஸ் எடிஷன்னா உங்களுக்கு இது அன்லிமிட்டட். அதான் அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்க, பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் வந்து ஃப்ரீ எடிஷன்ல வராது. அதே இது பிசினஸ் எடிஷன்ல உங்களுக்கு உண்டு. எஸ்எம்எஸ் சர்வரும் அப்படிதான், உங்களுக்கு வந்து ஃப்ரீ எடிஷன்ல கிடையாது. அது என்ன பிசினஸ் எடிஷன்ல உண்டு. யூசர் ரைட்ஸ் மாடியூல்னா வேற ஒன்றும் இல்லை, அட்மின். அதாவது இப்போ யார் யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறத பாஸ்வேர்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதிலே வந்து இப்போ நான் ஓனர் ஒரு நேரம் லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஓனருங்கிறப்போ அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், அக்கௌண்ட் பார்க்கலாம், என்னென்ன வரவு செலவு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே இது ஒரு ஸ்டாஃப் யாராவது நீங்கள் கணக்கெழுத போடும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ லாபம் பார்க்கீங்கன்னுலாம் தெரியிற மாதிரி நம்ம யாரும் வைக்க மாட்டோம். அதுதான் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. யூசர் ரைட்ஸ் மாடியூலுங்கிறது அதான். நீங்க வந்து இப்போ ஃப்ரீ எடிஷன்ல உங்களுக்குன்னு தனி ஒரு அக்கௌண்ட் மாதிரி இதில் கிரியேட் பண்ண முடியாது. அதே நேரம் நீங்க வந்து ஒரு பிசினஸ் எடிஷன் போனீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய ஸ்டாஃப் யாருக்காவது அவங்களுக்கு வந்து பில் ஏத்துறதுக்கான டியூட்டி மட்டும் நீங்க அசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க இதுல கொடுக்கலாம். அடுத்தது வந்து இதுல வந்து ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளே ஸ்டோர்லயே அது கிடைக்குது. ஆனா அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய யார் நமக்கு மணி கொடுக்கணுமோ அவங்களுடைய பேலன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி பில்டிங் பண்றதுலாம் அதில் நம்மளால பண்ண முடியாது. அடுத்தது டெக்னிக்கல் சப்போர்ட். அதாவது அவங்க வந்து நமக்கு இப்போ இதில் எதாவது பண்ண முடியல, ஏதாவது செட்டிங் மாற்றணும் அப்படின்னா நம்ம அந்த நம்பருக்கு ஒரு நம்பர் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எனி டெஸ்கில் கனெக்ட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேம் தான். இப்போ வந்து இது வந்து ஃப்ரீ எடிஷன். அதே நேரம் இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் எடிஷன் போகிறீங்க அப்படின்னா 4000 சொல்லியிருக்காங்க. இதே இது இந்த ப்ரைஸ் வந்து லாஸ்ட் இயர் 3000 இருந்துச்சு, இப்போ 4000 சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து வேற எங்கேயாவது நீங்கள் போய் வேற ஏதாவது சாஃப்ட்வேர் வாங்குறீங்க அப்படின்னாலும் 13,000 20,000 கேட்காங்க. அதுக்கு இது 4000னா ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாம். இதுதான் இந்த சாஃப்ட்வேருக்கு. இதில் வந்து உள்ள ட்ராபேக்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நான் இதனுடைய அட்வான்டேஜஸ் சொன்னேன். இப்போ நான் இதனுடைய ட்ராபேக்ஸ் சொல்கிறேன். இதனுடைய ட்ராபேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் பெர்மிஷன் வந்து இந்த சாஃப்ட்வேரை ஒரு நேரத்துக்கு ஒரு லேப்டாப்பு இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் இதோடைய ஃபர்ஸ்ட் ட்ராபேக். இப்போ நம்ம டேலிலாம் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதே நேரம் இன்னொருத்தர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு அக்கௌண்டிங். ஆனால் இதில் வந்து ஒரு நேரத்துக்கு ஐ மீன் ஒரு லேப்டாப்பில் தான் நம்மளால் இது யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் அந்த லைசன்ஸை வச்சுட்டு நம்ம இந்த லைசன்ஸ் வந்து லிமிட்டெட் பீரியட் கிடையாது. ஐ மீன் இந்த லைசன்ஸ் வந்து லைஃப் டைம் லைசன்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி 4000 பே பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி.
அப்புறம் வந்து எஃப்எம்எஸ் சார்ஜ். எஃப்எம்எஸ் சார்ஜ்ங்கிறது இதுல வந்து அவங்க வந்து குடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. எஃப்எம்எஸ் சர்வீஸ் மாடியூல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து மந்த்லி ஒரு ₹250 ஐ மீன் மந்த் டெக் அவங்க பே பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வந்து டெக்ஸ்ட் கிவ் அந்த மாரி இதுல நம்ம வாங்கிக்கணும். அந்த மாரி இருக்கும். அப்புறம் வந்து ஓல்டு பேலன்ஸ் இப்ப நமக்கு டெபிட் அண்ட் கிரெடிட்லாம் இப்ப தான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன். ஆனா அவங்களுக்கு என்கிட்ட முன்னாடி இருந்தே கஸ்டமர் அவங்களுடைய ஓல்டு பேலன்ஸ்லாம் ஏத்தணும் அப்படின்னா, இதுல நமக்கு ஏத்துறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட். ஸ்டேட்மெண்ட் ஃபா ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனியா எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அதே நேரம் இதுல வந்து குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நான் சொன்ன மாரி எஃப்எம்எஸ் பேக் நீட் டூ பி பர்ச்சேஸ்டு செப்பரேட்லி அட் த மார்க்கெட் பிரைஸ். நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அதே நேரம் பார்கோட் ஆர் லேபிள் பிரிண்டர் டெம்ப்ளேட் வில் பி டிசைன்ட் அட் த காஸ்ட் ஆஃப் ₹250 பெர் டெம்ப்ளேட் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அதாவது நம்ம ஒரு பார்கோட் நம்ம இது பண்றதுக்கு ₹250 அவங்க சார்ஜ் பண்ணுவேன் அப்படிங்கறத சொல்றாங்க. பார்கோட் வந்து ஃப்ரீ கிடையாது. நீங்க வந்து பிசினஸ் கொஷன் போனாலும் நம்ம பார்கோடுக்கு ஒரு ₹250 நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அததான் இதுல சொல்ல வரேங்க. அதுவும் பெர் டெம்ப்ளேட். ஒரு டெம்ப்ளேட்டுக்கு நீங்க ஒரு ₹250 பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிற வீடியோ நீங்க வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதோடைய டீடைல்டு உள்ள எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இன்வாய்ஸ் பண்ணணும், எப்படி சேல்ஸ் செக் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் வீடியோ வேணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க கமெண்ட் பண்றத வச்சு தான் உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோல ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அதையும் எனக்கு நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். இல்லைன்னா என்னோட இமெயில நீங்க தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் குட் பை.